ஹாய் ஹலோ வெல்கம் டு நிஸ்மி டெக். நாம் இன்றைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூடியூபர் சிலருக்கான சில டவுட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சிலருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தும் இருக்காது, அவங்களுக்கு மொனிட்டேஷனும் எனபிளாக இருக்காது. ஆனால் அவங்களோட யூடியூப் சேனலுக்கு ஹெட் காட்டும். அதாவது சாதாரணமாக ஒரு பெரிய சேனலுக்கு காட்டக்கூடிய மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சிறிய சேனலுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாத சேனலுக்கும் காட்டுறதை நாம் கண்டிருக்கலாம். அவன் யோசிக்கலாம், என்ன காரணத்துக்காக எனக்கு யூடியூப் காட்டுது, எனக்கு ஒரு இன்கம் வரல என்ற ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்கான காரணம் ஒரு 2 காரணம் இருக்குது. அந்த 2 காரணத்துக்காக வேண்டி தான் ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க. அதில் முதல் காரணம், அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கலாம். அதாவது இவங்க வேறு யாரையாச்சும் ஒரு வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு கிளிப்பையோ ஏதாச்சும் ஒரு சவுண்ட் ட்ராக்கையோ எடுத்து இவங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட சேனலுக்கு அதாவது இன்கம் வர ஒரு சேனலாக இருக்கலாம். அந்த வீடியோ கிளிப்பை இவங்க யூஸ் பண்ண அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டலாம். அதில் வர ரெவன்யூ அந்த ஓனருக்கே போகலாம். அதாவது இவங்க எந்த வீடியோலேருந்து எடுத்தாங்களோ அந்த வீடியோவுக்கு சொந்தக்காரருக்கு அந்த ரெவன்யூ போகலாம். அடுத்த 2வது ஒரு காரணம், யூடியூப்பில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு புதிய அப்டேட் தான். உங்களிடத்தில் 0 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டப்படும். அதாவது உங்களுக்கு மொனிட்டேஷன் ஆகும் வரையும் அதில் வரக்கூடிய ரெவன்யூ காசு எல்லாமே யூடியூப் கம்பெனிக்கு போகுமே தவிர அந்த சேனலோட ஓனருக்கு போகாதுன்ற ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். இப்படி இந்த 2 காரணத்துக்காக வேண்டி தான் ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கும் ஹெட் காட்டுறதுக்கான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது. இதை யாரும் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இது சாதாரணமாக யூடியூப்பில் இருக்கிற ஒரு செட்டிங் தான். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கடா, என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.